ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பிக்கிள். இது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பிக்கிள் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஒன்று ஸ்வீட் வெரைட்டி, இன்னொன்று சேவரி வெரைட்டி. இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா 2 வீக்ஸ் வரைக்கும் அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு நம்ம எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது ஸ்வீட் வெரைட்டி ஆஃப் பிக்கிள். இதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் 5 to 6 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும். அப்போது தான் இந்த பிக்கிள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப நாள் கெட்டு போகாமையும் வச்சுக்கலாம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணி சூடு பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மஸ்டர்ட் சீட்ஸை ஆட் பண்ணி பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 50 கிராம்ஸ் ஆஃப் மேங்கோவை இந்த மாதிரி தோல்லாம் சீவ தேவையில்ல, அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற வெந்தயம் ஆட் பண்ணுங்கள். இந்த கண்டிப்பாக வெந்தயம் ஆட் பண்ணுறத மறக்கவே மறக்காதீங்க. ஏன்னா வந்து மேங்கோ வந்து பேசிக்கலாக உடம்புக்கு சூடு. அந்த சூடு வந்து தணியணும் அப்படின்னா கண்டிப்பாக மேங்கோ பிக்கிளில் எந்த டைப் மேங்கோ பிக்கிளாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்காவது இந்த வெந்தயத்தூளை ஆட் பண்ணிக்கணும், இல்லை வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கணும். இப்போது இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயப்பொடி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிட்டே இருக்கும்போது இதுக்கு தேவையான ஸ்பைஸ் பவுடர்ஸை ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது கலர் தரும், ஆனால் காரம் அதிகமாக இருக்காது. இப்போ இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மஞ்சள் தூள் மிளகாத்தூள்லேருந்து வர்ற அந்த ராஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இதில் வந்து 40 கிராம்ஸ் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருந்த வெல்லம், பொடிச்ச வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அப்போது இதை எடுத்து ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ரெஃப்ரிஜிரேட் பண்ணிங்க. 2 வீக்ஸ் வரைக்கும் இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்வீட் பிக்கிள் ரெடி. வாங்க இப்போது சேவரி பிக்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 50 கிராம்ஸ் ஆஃப் மேங்கோவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் இந்த மாதிரி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான சால்ட்டையும் இதிலேயே ஆட் பண்ணி ஒரு தடவை எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துருங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வேணும்னா அதுக்கு பதிலாக நீங்கள் காரமான சில்லி பவுடரை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் 5 to 6 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிவிடுங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் ஆஃப் கடுகு ஆட் பண்ணி பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. வெந்தயம் கருகிராமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காய பொடியையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரணும். இப்போது இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற சீரகமையும் ஆட் பண்ணி அந்த மிக்ஸை நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மேங்கோ கூட ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கோங்க. 2 வீக்ஸ் வரைக்கும் இதுவும் தாங்கும், சூப்பராக இருக்கும். எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் கர்ட் ரைஸ், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகும். அதே மாதிரியே அந்த ஸ்வீட் பிக்கிள் இருக்குது இல்லையா, அது சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி பூரிக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டஃப்டு பராத்தாலாம் இருக்குது இல்லையா, அதுக்கு கூட வந்து நம்ம ஸ்வீட் பிக்கிளை வச்சு தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 டைப் ஆஃப் பிக்கிள்ஸையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.